வெல்கம் டு ஜான்சி ஆரோக்கியா. கீரை கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கு சிவப்பு தண்டு கொஞ்சம் இருந்தது, தண்டுக்கீரை கொஞ்சம் இருந்தது, ரெண்டும் கலந்த கீரை கூட்டு பண்ண போகிறேன். கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. பாசிப்பருப்பு, அது கூட ஒரு தக்காளி, 5 பூண்டு பல் போட்டு வேக வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி, தேங்காய் துருவல் இருக்குது. கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, ஒரு 5-6 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியதும் கட் பண்ணி வச்சுருக்க கீரையை போட்டுக்கலாம். இந்த சிவப்பு கீரையில் அவ்வளவு சத்து இருக்குதுங்க. இரும்பு சத்து, நார் சத்து, நிறைய விட்டமின்கள் இருக்குது. ஹீமோகுளோபின் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். எவ்வளோ பயனுள்ள கீரைல. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு கொஞ்சம் கூட போட்டால் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் போட்டிருக்கேன். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் 1 டம்ளர் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த சிவப்பு கீரை நல்ல ஒரு கலராக இருக்குங்க. உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். இதில் நான் எந்த ஒரு மசாலா பொடியும் சேர்க்கலை. உங்களுக்கு காரம் தேவைன்னா
கூட வரமிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். எந்த ஒரு மசாலா பொடியும் போடாமல் இப்படி ஒரு முறையும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட தேங்காய் துருவினது கொஞ்சம் போட்டு கலந்து விட்டுடலாம். கீரையினுடைய பச்சை நிறம் மாறாமல் இறக்கிடணும். அவ்வளோதான், கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம்.